தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தபோது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் சில முக்கிய ஆலோசனைகளை பிரதமர் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் முக்கியமாக நீங்கள் உட்பட உங்கள் அமைச்சரவை முழுவதும் பெரும்பாலும் புதியவர்கள். ஆட்சியை நடத்துவது என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதை விட வேறுபட்ட விஷயம். அமைச்சர்கள் அரசின் செயல்பாடுகள், நிர்வாக நடைமுறைகள், அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு சிறப்பு பயிற்சி மற்றும் ஆலோசனை முகாம் நடத்துங்கள். அது உங்களுக்கும் உங்கள் அரசுக்கும் பெரிய பலனாக இருக்கும் என்று பிரதமர் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதோடு நின்றுவிடாமல் அரசியலில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையையும் மோடி தெரிவித்திருக்கிறாரா. நான் என் அமைச்சர்களிடமும் எம்பிக்களிடமும் அடிக்கடி கூறும் விஷயத்தை உங்களிடமும் பகிர்கிறேன். நிருபர்களுடனோ அறிமுகமில்லாத நபர்களுடனோ பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது தொழில்நுட்பம் மிகவும் வேகமாக வளர்ந்துவிட்டது. நீங்கள் சாதாரணமாக பேசும் ஒரு வார்த்தை கூட ரகசிய கேமரா அல்லது ஆடியோ பதிவு மூலம் சேகரிக்கப்பட்டு பின்னர் பெரிய சர்ச்சையாக மாற்றப்படலாம் என எச்சரித்திருக்கிறாரா. மேலும் உங்களையும் மட்டுமல்ல, உங்கள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களையும் குறிவைத்து இப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்கலாம். எனவே அவர்கள் அனைவருக்கும் இதை தெரிவித்து பொதுவெளியில் பேசும்போது கூடுதல் கவனத்துடன் இருக்க அறிவுரை வழங்குங்கள் என்றும் பிரதமர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு தகவலையும் பிரதமர் பகிர்ந்திருக்கிறாரா. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆனைமங்கல செப்பேடுகளை தமிழகத்திற்கு விரைவில் அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தாரா. இந்த சந்திப்பில் முதல்வர் விஜயின் செயல்பாடுகளையும் பிரதமர் கவனித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக எந்த விஷயத்திற்கும் அவசரமாக பதிலளிக்காமல் அமைதியாக கேட்டு யோசித்து பின்னர் பதிலளிக்கும் விஜயின் நிதானமான அணுகுமுறையை பிரதமர் மோடி பாராட்டியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. டெல்லி சந்திப்பில் நடந்ததாக கூறப்படும் இந்த ஆலோசனைகள் தமிழகத்தின் புதிய அரசின் அடுத்த கட்ட செயல்பாடுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. குறிப்பாக அமைச்சர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்படுமா, பிரதமரின் எச்சரிக்கையை அரசு எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் என்பது குறித்து பலரும் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர்.